நமஸ்காரம். இன்னைக்கு ஆரம்பிச்சுக்கலாமா ஐயா? 8 மணி 18 நிமிஷம் ஆகுது. ஐயா ஆரம்பிச்சிருங்க. சரி. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். சுவாமி சிவானந்தபுரம் சார்லால் இன்று 7வது நாளாக இன்றைக்கு சிவானந்தர் அருளால இன்னைக்கும் சித்த வேதம் சித்த வித்தை குறித்த சிறப்பு விளக்கம் தொடர்கிறது. இறைவன் அருளால் நன்றாக அமையும் என்று நம்புகிறேன். இப்ப மும்மூர்த்திகளை பத்தி சொல்லும்போது, அதாவது 1வது அத்தியாயம் சித்த வேதத்தில் சொல்லும்போது, ஈஸ்வரன் யாருன்னு கேட்டு, ஈஸ்வரன் உண்டா இல்லையா எமது நம்பிக்கை, ஈஸ்வர மதஸ்தர், மாயைனா என்ன, மனம்னா என்ன அப்படின்லாம் சாமி விளக்குறாரு. இப்ப அதுல மும்மூர்த்திகள்னு சொல்லும்போது, சிவன் ஜீவனும், விஷ்ணு மனமும், பிரம்மா அகங்காரமும் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பிரம்மா என்பது அகங்காரமாகும். பிரம்மாவான அகங்காரம் விஷ்ணுவான மனத்தில் நாபியிலிருந்து உண்டாயிற்று. விஷ்ணு இல்லாவிட்டால் பிரம்மா இல்லை. மனம் இல்லாவிட்டால் அகங்காரமும் சிருஷ்டியும் இல்லை. நமக்கு முன்பாக காணுகின்ற உலகமானது நம்மிலிருந்து ஒரு முட்டை வடிவாக பிரதிபலித்ததாகும். அதன் உற்பத்தி மனதில் இருந்தாகும். இதனால் விஷ்ணுவின் நாபியிலிருந்து தோன்றிய பிரம்மாவிற்கு அண்டஜன் என்று சொல்லப்படுவது முட்டை வடிவான உலகத்தின் உற்பத்தி மனத்திலிருந்துதான். மனமே சக்தி, அதுவே விஷ்ணு. அப்பொழுது சக்தியாய் மனமாய் இருக்கின்ற வஸ்து சுக்கிலமாகும். அந்த சுக்கிலம் நம்முடைய சிரசான ஆகாயத்தில் உறைந்துள்ளது. அதுவே விஷ்ணுவான மனமாயிருக்கின்ற சுக்கிலம். அந்த சுக்கிலம் நம்மிலிருந்து விட்டு போகாமல் ஒரு முட்டை வடிவாக நீர்க்குமிழ் போல் வெளியே உப்பி இருக்கிறது. அதையும் தாங்கி கொண்டாக்கும் நாம் இருப்பது அதுவே பிண்டாண்டம் அப்படிங்கிறார். அப்போ இது எதுலன்னா உலக சாந்திக்குள்ள ஜீவிதத்துல 17ஆம் பக்கத்துல இருந்து நான் இப்போ வாதிச்சேன் உங்களுக்கு. அடுத்தது பிரம்மாண்டம்னா என்னன்னு அதோட தொடர்ச்சி அப்படி சொல்றாரு. அதனால பிரம்மாண்டத்தை பத்தி சொல்லும்போது, பிரம்மாண்டம் என்று கூறுவது பிரம்மஸ்வரூபமான சுக்கிலம் இருக்கின்ற சிரசிற்கே ஆகும். அந்த சிரசிலிருந்து ஜீவசக்தியாய் பரமாத்மாவாய் இருக்கின்ற வாயு பிரகிருதியாய், அதாவது இயற்கையாய் இருக்கின்ற மாயா உருவமாய் வெளியே தள்ளி வந்ததுவே இக்காணுகின்ற உலகம். இது பிண்டாண்டம் ஆகும். இப்பிண்டாண்டமாய் இருக்கிற உலகம் பிரம்மாண்டத்திலிருந்து முட்டை வடிவாய் உற்பத்தியான போது நான் என்னும் அகங்காரம் உண்டாயிற்று. என்ன, அந்த அகங்காரமே பிரம்மா. இவ்விதமே ஆகும் பிரம்மாவின் தோற்றம். தேகம் அல்லாததாய் இருக்கின்ற இந்த ஜடத்தை தேகம் என்று அபிமானிக்கும் அகங்காரமே பிரம்மா. ஆதலால் இந்த ஜடமே பிரம்மா முதலில் உண்டானதாகவும் உற்பத்தி ஸ்தானமாகவும் அறிவாகவும் முகமாகவும் மேல் பாகமாகவும் இருக்கின்ற வஸ்து ஜீவனே ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் உண்டானது அப்படிங்கிறார். அப்போ அந்த முகமாயிருக்கின்ற ஜீவனிலிருந்து உலகம் உண்டாயிற்று. ஆகவே ஜீவன் இருக்கின்ற சிரசே பிரம்மாண்டமாகும் அப்படின்னு சொல்லி, பிரம்மாவின் 4 முகங்களான மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இவையாகும். இந்த 4 முகங்களோடு சேர்ந்து அகங்காரமாயிருக்கின்ற பிரம்மா சிருஷ்டிக்கின்றது. அதனால பிரம்மா நான்முகன் என்று கூறப்படுகின்றது. அப்போ இந்த இடத்துல விஷ்ணுவோட கணக்கும் பிரம்மாவோட கணக்கும் பிரியாம ஆயிப்போச்சு பாருங்க. ஒரு இணக்கம் இருக்குது. அப்புறம் மும்மூர்த்திகளாய் இருக்கும் முக்குணங்களையும் ஒன்றாக சேர்த்து அவற்றின் பிறப்பிடமான ஆகாயத்தில் எப்பொழுது லயிக்கச் செய்கின்றோமோ அப்பொழுது முக்குணம் அற்றவனும் முக்குணம் கடந்தவனும் ஆகிறோம். அதுவே மோட்சம் எனப்படுவது. இப்ப பாருங்க, இந்த 17 18ஆம் பக்கத்துல 1லிருந்து 5 வரைக்கும் வாசிச்ச உடனே இது கிட்டத்தட்ட எல்லாமே கம்ப்ளீட் ஆன மாதிரி ஆயிப்போச்சு. இதுலயே கிட்டத்தட்ட இவ்வளவுதான் விஷயம் அப்படின்னு மாதிரி ஆயிப்போச்சு. பிண்டாண்டம் என்ன, பிரம்மாண்டம் என்ன, நம்ம என்ன செய்யணும், எது அப்படிங்கிறது டோட்டலா இதுக்குள்ள ஒரு அடங்கி போன மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இதை சரியா உத்து பார்த்து கவனிச்சாலே பெரும்பாலான விஷயங்கள் நமக்கு நல்லா உணர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி இது மானவிக்கிரமன் அப்படிங்கிற ஒரு சித்த சமாஜ் ஜெனரல் பிரசிடண்ட் நமக்காக அவ்வளவு தூரம் அதை சரியா உள்வாங்கி சரியா கொடுத்துருக்கிறார். அதை படிக்கிறதுக்கு அவ்வளவு நல்லா பிரமாதமா இருக்குது.
அப்படி அப்படி பல விஷயங்கள் அதுல தான் ஒரு வார்த்தை குடுத்திருக்குது. பிராணனை குடிக்க வேண்டும் அப்படிங்கிற வார்த்தை அதுல குடுத்திருக்குது. அப்போ அப்படிதான் நம்ம அத பார்த்து புரிஞ்சுக்கிறோம். சாமி அதே மாரி 4வது அத்தியாயத்துல சேவிக்க வேண்டும் என்றால், குடிக்க வேண்டும் என்றாக்கும் பொருள் அப்படின்னு சொல்றாரு. சரியா? சரி. அப்போ நம்ம நேத்து ஓரளவுக்கு அந்த கருத்துக்கள வந்து எப்படியெல்லாம் நம்ம இருக்கிறோம், நம்ம எப்படியெல்லாம் நம்மள சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல ஓரளவுக்கு அது புரிஞ்சு பேசணும். இப்போ இன்னொரு வகையில நம்மள சரி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இப்ப இன்னைக்கு பேசலான்னு ஒரு கருத்து இருக்குது. இப்போ அத சாதாரணமாவே பார்க்கலாமே. ஒரு ஜனரஞ்சகமா எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் சீரியஸா எடுக்க வேண்டாம். சாதாரணமா பாருங்க. உங்கள தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மன்னிச்சுக்கோங்க அப்படி தவறு இருந்தா. சாதாரணமா எனக்கு தெரிஞ்ச வகையில நான் சொல்றேன். அதாவது ஒவ்வொரு சித்த வித்தியார்த்தியும் ஈஸ்வரன் தான். ஒவ்வொரு சித்த வித்தியார்த்தியும் கடவுள். அப்படியே பார்க்கும்போது வெளியில நெறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. நெறைய ஜீவர்கள், ஜனங்கள் இருக்கிறாங்க. அங்க ஈஸ்வரன் இருக்கிறானா? ஆமா இருக்கிறான். ஒவ்வொரு உயிரோட ஹிருதய ஸ்தானத்திலும் ஈஸ்வரன் தான் அங்க வீற்றிருக்கிறான். அப்ப அங்கேயும் அதே கடவுள் தன்மை தான் இருக்கு. அப்ப கடவுள் தன்மை இல்லாம இல்ல. கடவுள் தன்மை அவர்களால் அறியப்படாமல் இருக்கிறது. அப்ப நாம மட்டும் அறிஞ்சிட்டோமா? இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். அத கொஞ்சம் அறிய முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அவிங்க அதுவும் பண்ணல. அந்த வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? இப்ப அந்த அடிப்படையில சாதாரண மனுஷனுக்கு ஒரு தெய்வீக உணர்வு வரக்கூடாதா? அவனுக்கு வார்த்தை பலிதம் உண்டாகக்கூடாதான்னு கேட்டா, ஓ! வரலாமே. அவனோட ஜீவன் அவனுக்குள்ள எப்படி அவனோட ஈஸ்வர தன்மை அவன்ல எப்படி இயங்குதுன்னு நமக்கு தெரியாது. அப்ப அதுல அவனுக்கு கூட அந்த மாரி ஒரு அமைப்பு உண்டாயிருக்கலாம். அதனால பட்டினத்தார் சொல்லும்போது சொல்லுவாரு, "இந்த புற்றில் எந்த பாம்பு இருக்குதோ அப்படின்னு அஞ்ச வேண்டும்பாரு." அப்போ அந்த அஞ்சுவது அஞ்சாமை பேதமைம்பாங்க. அச்சமில்லாத தன்மை தான் ஆன்மீகத்துக்கு பயம் பூஜ்ஜியமாக வேண்டும் வள்ளலார் சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல அறிவுபூர்வமான அச்சம் இருக்க வேண்டும். இப்போ என்னன்னா இறையச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பைபிள்ல கூட தேவனுக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம் அப்படிம்பாங்க. இப்ப நம்ம சாமி சொல்லியிருக்கிறாரு. சரி ஏதோ நமக்கு முடிஞ்ச அளவு செய்வோம். அப்படிங்கும்போது அது பயமில்லாத தன்மை. இல்ல, இல்ல கண்டிப்பா செய்யணும். சாமியோட அருளுக்கு நம்ம கண்டிப்பா பாத்திரமாகணும். இறைவனோட அருளுக்கு பாத்திரமாகணும். இந்த மானிட பிறவி வாய்த்திருக்கிறதே பெருசு. எப்படியாவது நம்ம கடுமையா முயற்சி பண்ணணும். துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி முடிவில் இன்பம் பயக்கும் வினைன்னு வள்ளுவரும் சொல்லியிருக்காரு. மலர்மிசை எய்கினார் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் திடம்பன ஈசனை தேடு அப்படின்னு ஔவையாரும் சொல்றாங்க. அதனால நமக்கு தனக்கு ஊமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்களால் மனக்கவலை மாற்றல் அரிதுங்கிறாங்க. அப்ப இப்படி எல்லாம் இருக்கிறதுனால திருக்குறள்ல இன்னும் சொல்லும்போது கல்வி அப்படிங்கிறது பயனை கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்றால் தொழாரெனின். அந்த தெய்வீக தன்மையை உணர்ந்தவங்களுடைய அந்த வழியை ஃபாலோ பண்ணலன்னா இந்த மானுட ஜென்மத்தை எடுத்ததோட பிரயோஜனம் இல்லை. அப்போ நம்ம அந்த நித்தியம் எது அனித்தியம் எதுங்கிற உணர்வு புரிதல் உண்டாகி நாம இதுல வந்து தெய்வீக தன்மை அடையிறதுல உறுதியா இருக்கணும். அதுதான் இங்க வேண்டியது, வரவேற்கத்தக்கது. சரி இதெல்லாம் தான் சொல்றீங்க. ஏற்கனவே இது எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. நீங்களும் ஓரளவுக்கு இதை சொல்றீங்க ரைட்டு. வேற என்ன சிறப்பா என்ன சொல்றீங்க அப்படின்னா, பெரும்பாலான பேரு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சில சமயங்கள்ல எப்படியாவது புரிய வைக்கணும்னு ஒரு 10 வார்த்தையை நான் போடுறேன். அதாவது எனக்கு என்னோட அனுபவத்துல இருக்கிறது அது. ஆனா நீங்க அந்த வார்த்தைக்கு ஏற்கனவே நடைமுறையில வேற ஒரு அர்த்தம் வச்சிருந்திருப்பீங்க. அல்லது உங்களுடைய சித்தத்துல அதான் பதிவாயிருக்கும். அப்போ அந்த அர்த்தம் நீங்க எடுத்துக்கணும். அல்லது உங்களுக்கு அந்த அர்த்தம் வரைக்கும் தான் புரிஞ்சிருக்கும். அதே வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரிய வராம இருந்திருக்கலாம். அதனால வாத பிரதிவாதங்கள் ஜீவனுக்குரிய விஷயத்துல வேண்டான்னு சாமி அதனால தான் சொல்லிட்டார். ஜீவ ரட்சைக்கான விஷயத்துல வாத பிரதிவாதங்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு அதை சொல்றார். அப்போ அவரவர் தன் குற்றத்தை நீக்கி நடக்க வேண்டுமே அல்லாமல் பிறர் குற்றத்தை விசாரியாதல் இருக்க வேண்டும். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதும் உண்டோ மண்ணும் உயிர்க்கு அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்முடைய குற்ற நடவடிக்கைகளை
எப்படி நீக்கி நடப்பது அப்படின்னு ஒரு காரண காரியம் பார்ப்போம். அப்போ இது எப்படி அப்படின்னா, ஒரு சித்த வித்தை பண்றவங்களுக்கு மனசு கொஞ்சம் ஒருமுகப்படும். அந்த ஒருமுகப்படும்போது சாமி சொல்றாரு, இந்த சக்தியினால் பெறக்கூடிய ஒரு பலத்தை கொண்டு எவ்வித சித்தாட்டமும் காட்டக்கூடாது. தோற்றத்தில் தோன்றுவதை சொல்லும் வெளிச்சப்பாடு சொல்லக்கூடாது. அப்போ இந்த சக்தியை கொண்டு சில பேருக்கு பிராணி ஹீலிங் மருத்துவம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு எண்ணம் வந்துடும். அப்புறம் வைத்தியம் கற்றுக்கலாம், அக்குபஞ்சர் பண்ணலாம். ஏன்னா மனசு நின்று பேசுது, நின்று சிந்திக்குது. இந்த மாதிரிலாம் நான் தொட்டு திருநூறு தாரங்க உங்களுக்கு நல்லா இருங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரிலாம் சொல்றது நம்முடைய ஆற்றலை வீணடிப்பது தான். அப்போ அது ஜனங்க வரத்தான் செய்வாங்க. அது 1, 2 நல்லாகும், 1, 2 நல்லா ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்குவோம், 1, 2 பேர் சொல்றத வச்சே நமக்கு ஒரு சந்தோஷம் வந்து அதில் புகுந்துக்குவோம். அப்புறம் கடைசியில் நம்ம ஆற்றல் வந்து வீணாகும், பாதிப்பு உண்டாகும், நம்ம முன்னேற்றம் அதனால தடைப்படும். அதுக்குன்னு நேரம் மெனக்கிடணும். அப்போ நம்ம பயிற்சி பண்றது அதனால தடைப்படக்கூடும். அப்படிங்கிறனால நம்ம பிறருடைய எண்ணங்களுக்கு ஆளாவோம். ஒருத்தர் நல்லாயிருச்சு அதனால உங்களுக்கு நன்றிம்பாரு. இன்னொருத்தர் இவர்கிட்ட போய் அது நல்லாவும் இல்லை ஒன்றும் இல்லைங்க, வேஸ்டா அலைஞ்சுதான் மிச்சம், என்னை மெனக்கிட்டோம் அலைய வச்சுட்டாருங்க அப்படிம்பாரு. அப்போ ஒரு எங்கேயுமே நல்ல பேர் வாங்குறதுங்கிறது முடியாது. அதனால உங்க மனசுகிட்ட தான் நீங்க நல்ல பேர் வாங்கணும். உங்க மனசுகிட்ட நீங்க உண்மையா நடந்துக்கணும். உங்கள்ல இருக்கிற ஈஸ்வரன் கிட்ட, அந்த ஆத்ம சாட்சி கிட்ட நீங்க உண்மையா நேர்மையா இருக்கணும். உங்க ஜீவ சாட்சி கிட்ட நீங்க நேர்மையா இருக்கணும். உங்க பராபரமா இருக்கக்கூடிய அந்த பிரம்ம சாட்சி கிட்ட நீங்க நேர்மையா இருக்கணும். சர்வ சாட்சி கிட்ட நீங்க நேர்மையா இருக்கிறது. காணுங்கால் கண்காணி இல்லாத இடம் இல்லை. கண்காணி இல்லை என்று கள்ளம்பல செய்வார். கண்காணி கண்டார் களவொழிந்தாரேன்னு திருமூலர் திருமந்தர் சொல்றார். சரி, இப்ப என்னதான் சொல்ல வர்றீங்க அப்படின்னா, நாம நம்முடைய எண்ணத்திலே வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும்னு சொல்ல வரேன். என்ன வார்த்தை எண்ணம் என்ன? நல்லதே நினை, நல்லதே கேள், நல்லதே பார், நல்லதே சொல், நல்லதே செய் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரி சிவானந்தம் சொல்லும், ராகத்வேஷாதிகளை அகற்று, அவன் அந்நியன் அவனுக்கு கொடுக்க கூடாது, இவர் என் மனைவி என் மக்கள் இவர்களுக்கு கொடுக்க வேண்டும், இது மிருக புத்தி, இது இருக்கக்கூடாதுங்கிறார். சரி, இது என்னதான் சொல்ல வர்றீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த தீய எண்ணம், அதாவது ஒருத்தர் ஏதோ ஒரு வகையில எனக்கு ஒரு சின்ன ஒரு பாதிப்பு உண்டாயிரான்னு என்னையே உதாரணமா வச்சுக்கோங்க. அப்ப என்னுடைய மனசு என்ன பண்ணுது, என்னடா இது நமக்கு ஒரு பாதிப்பு உண்டு பண்றாரு, இவரெல்லாம் நல்லா இருக்கணுமா, ஆண்டவனே என்னப்பா இப்படி பண்றாரு, இவர் இப்படியெல்லாம் ஒரு தர்மம் நியாயம் இல்லாம சத்தியம் இல்லாம ஒரு நல்ல ஆளு ஒரு தன்மைன்னு பார்க்காம சும்மா அனாவசியமா பேசுறாரு, இல்ல அனாவசியமா நமக்கு துன்பம் கொடுக்குறாரு, நேர்மையான விஷயத்த கூட ஒத்துக்க மறுக்கிறாரு, என்னது இது, என்ன கடவுளே இது அப்படின்னு சிவானந்தரும் சரி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னு வைங்க. இந்த ஒரு எண்ணம் போதும், நீங்க ஒண்ணுமே அதுக்கப்புறம் செய்ய வேண்டியதில்லை. நீங்க உங்க வேலையை பார்க்க போயிருவீங்க. ஆனா அந்த எண்ணம் இருக்குது இல்ல, அது நீங்க தவ ஆற்றல்னால இயற்கையா மனம் ஒருமுகப்படும். ஒருமுகப்படுற நீங்க அந்த ஒருமுகப்பட்ட தன்மையில இருக்கும்போதோ, அல்லது அந்த கால சூழ்நிலை அன்னைக்கு இருக்கிற நட்சத்திர பலம் இத மாதிரி இருக்கக்கூடிய கால சூழ்நிலையோட பலத்தை வச்சு அதுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ, அதாவது அவருடைய பலகீனம் எப்போ உண்டாகுதோ, அவருடைய கர்ம விதிப்படி, அதாவது அவருடைய ஆஹ், ஒரு வாழ்நாள் அமைப்புப்படி, தெய்வீக அமைப்பின்படி எப்போ உண்டாகுதோ அப்ப நீங்க நினைச்ச இந்த ஒரு அழுத்தம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அவரை பாதிக்கும். பாதிச்சு நீங்க என்ன நினைச்சீங்களோ, இப்படி சத்தியம் தவறி நடக்கிறவரு நல்லா இருக்கணுமா அப்படின்னு நினைச்சோமே, இந்த நினைச்சது அவரை பாதிப்பு உண்டாக்கிடும். அவரோட ஜீவனுக்கு கண்டிப்பா கஷ்டத்தை கொடுத்துரும். இது இந்த ஒரு விஷயத்துல மட்டும் இல்ல, பல விஷயங்கள் இப்படி நடக்கும். இதை நானு என்னோட அனுபவத்துல அப்ப இருந்து இப்போ வரைக்கும் சுத்தமா பார்த்துட்டு வர்றேன். நல்லதும் அப்படியே தான், தீமையும் அப்படியே தான். அப்போ ராகத்வேஷங்கள் வேண்டாம். காமக்ரோத லோபமோக மதம் ஆச்சரியம் தம்பம் ஈர்சை அசூசை பொறாமை என்ன இப்படி எந்த விதமான கெட்ட குணங்களை யார் ஒருவர் வேறற நாசம் செய்கிறாரோ அந்த அசாதாரண வைத்திருக்க நமஸ்காரம். எந்த வகையிலும் மனம் வாக்கு காயம் திரிகரணங்களாலும்
எந்த உயிருக்கும் தீங்கு செய்ய வேண்டாம், தீங்கு நினைக்க வேண்டாம்னு திரும்ப திரும்ப படிச்சு 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 சாமி நமக்கு சொல்றது. அதனால தாங்க இந்த மனது அப்பத்தான் அமைதி அடையும். வேற எங்கேயோ இந்த பிரச்சனைய அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்க எப்பவோ சங்கல்பம் பண்ணது. அந்த சங்கல்பம் அது நிறைவேற வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த மனசு போய் அங்க நிறைவேத்திட்டு இருக்கும். அப்புறம் இது எப்படி அமைதியாகும், சாந்தி வரும்? அப்போ அந்த ஜீவனுடைய மனத போயி அங்க போய் அது பாதிப்பு உண்டாக்கி தருது. அப்போ நெனச்சு பாருங்க. அப்ப இந்த அளவுக்கு தூய தன்மையில இல்லாம, நம்மோட மனசு அமைதி அடையாது. அப்ப "மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரணாகின்றன." நீங்க எவ்வளவோ தானம், தர்மம், தவம் என்னெல்லாமோ பண்றீங்க. எத்தனையோ பேர் துணி எடுத்து குடுக்குறீங்க, இது பண்றீங்க. இதெல்லாம் ரைட்டு தான். ஆனா, அந்த மன தூய்மை இல்லாம இருந்தா, இதனால எந்த பயனும் இல்லை. அதனால யோகம், இந்த ஹோமகுண்டம் பண்றது, யாகம் பண்றது, யக்ஞம் பண்றது, இது எல்லாத்தையும் விட சிறந்தது தன்மையாக நடந்து கொள்வது. அதான் சத்தியம், நியாயம், தர்மம், மரியாதை இதையெல்லாம் ஸ்தாபிக்கும்படியாக ஒரு சித்த வித்யார்த்தி நடந்து கொள்ள வேண்டும். அதான் சாமி சொல்றார். சித்த வித்தைங்கிற உப்ப எல்லாரும் வாங்கிட்டீங்க. ஆனா, அந்த உப்ப பாதுகாக்கிற கூடைய ஒருத்தரும் வாங்கலையேன்னு மதுரையில சொல்லும்போது சொன்னதாக நம்ம கேள்விப்படுறோம். அப்ப நெனச்சு பாருங்க. அப்ப நடவடிக்கை கிரமம்ங்கிற ஒழுக்கம், ஒழுக்கம் எழுப்பும் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னு சொல்லப்படுது. ஏன்னா, ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழின்னு சொல்லணும். இவ்வளவு நுட்பமா சொல்லி வச்சிருக்காங்க பாருங்க. அப்போ காணா கண்ணும், கேளா செவியும் பெறக்கூடிய அந்த தன்மையில தான் நம்ம மன அமைதியோட நடைபெற முடியும். அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட தன்மையை நாம் பெறுவதற்கு மிகுந்த ஆயத்தத்துடன், மிகுந்த முயற்சியுடன், சாதாரணமா வாழ்றது வேற. சத்திய தர்மப்படி ஒழுகுறதுங்கிறது வேற. அப்படி ஆனா தான் நம்முடைய மனசு அந்த அமைதி வரும். இப்போ வேறொரு கோணத்துல வர்றேன். இப்ப இது புரியுதா பாருங்க. அதாவது மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமேன்ட்டார். அப்ப இதுல என்ன ஆகி போச்சு? ஜீவன்கிறது என்னது? அது ஈஸ்வரனுடைய முழு ஆளுமை. அந்த முழு ஆளுமையோடைய வெளிப்பாடுதான், ஈஸ்வரனுடைய முழு ஆளுமையோட வெளிப்பாடுதான் ஜீவன்கிற தன்மை. அந்த ஜீவன் தான் ஆளுமை செய்வதற்காக எடுத்துக்கொண்ட இன்னொரு வடிவம் தான் மனது. அப்ப ஆத்மாவோட ரிஃப்ளெக்ஷன் தான் மைண்டு அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ மனசு வேற, ஜீவன் வேற கிடையவே கிடையாது. 2ம் ஒண்ணு. அப்படி இல்லாம எப்படி போய் இந்த மனது ஜீவன்ல ஒடுங்க முடியும்? அது ஏற்கனவே அதுவா இருந்தாதான். "வாளுரையில் வாளடக்கம், ஆளுரையில் ஆளடக்கம்" சிவவாக்கியர் சொல்றார். அப்போ அப்பில் உப்பு கலந்தவாறுன்னு சொல்றாங்க. அதாவது தண்ணியிலிருந்து வந்த உப்பு மறுபடியும் தண்ணியிலேயே கரைவது போல, இந்த மனமானது ஜீவனிலிருந்து வந்தது. அதிலேயே மறுபடியும் ஐக்கியமாகும். அப்ப ஜீவன் வேற, மனது வேற இல்ல பாத்துக்கோங்க. நம்ம புரிஞ்சுக்கிறக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த மனது இனியொரு வடிவம் எடுத்து இந்த உலகம்ங்கிற தன்மையை நடிக்கிறது. அப்போ அது இன்னொரு ரூபமாக வந்ததுதான் கீழ்நிலை. அப்ப மேல இருந்த தானா இருந்த நிலையிலிருந்து படிப்படியா இந்த கீழ்நிலைக்கு இறங்கி வந்திருக்குது. அப்போ நம்ம நிஜத்திலிருந்து கடைசியா இருக்கிற அதோடைய சின்ன ஒரு லட்டோட வாசனையில ஒரு துளி எடுத்து வாயில போட்டுட்டு, இப்ப இந்த இன்பம் பிரமாதமா இருக்கேன்னுங்கிறோம். அப்ப முழு லட்டு சாப்பிடுறதா இருந்தா, அப்பதான் நமக்கு பூரண திருப்தி உண்டாகும். அதைத்தான் சொல்றாரு சாமி. நீங்க சாதாரணமா அகங்காரத்தினால் அனுபவிக்கக்கூடிய அனுபவங்களை நீங்க இந்த சிற்றின்பத்தை பிரமாதமாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பேரானந்தத்திற்கு சொந்தக்காரர்கள். அதனால பேரறிவா இருக்கக்கூடியவங்க, தூய தன்மையில இருக்கக்கூடியவங்க. அதை தயவு செய்து உங்களுடைய அறியாமையாகிய தூக்கத்தை விட்டு விழித்தெழுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள், விழிப்புணர்வு அடையுங்கள்னு இதுக்கு தான் சொல்றாங்க. இப்போ ஓரளவுக்கு நமக்கு நெருக்கி புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? இதுதான் அப்படின்ட்டு. அப்ப பாருங்க, அப்ப மனது மனதுன்னு நம்ம பிரிச்சு மேய வேண்டியதில்லை. இந்த மனது தப்பு தப்பு தப்புன்னு பேச வேண்டியதில்லை. அகங்காரம் சரியில்லை, அகங்காரத்தினாலதான் இல்லை. ஏங்க எப்படி பாருங்க, அகங்காரம் ஜடமா இருக்குது. அகங்காரம் வெளியில பூமியா ஜட பொருளா இருக்குது.
ஏன்னா, அப்ப வெளியில இந்த அகங்காரம்ங்கிறத கொண்டு தான் நீங்க காண்பது, கேட்பது, அறிவதுங்கிற அனுபவம் இருக்குது. அதனால தான் சித்த வேதம் புஸ்தகம் கிடைச்சிருக்குது. அதனால தான் நமக்கு ரமேஷ் ஐயா கிடைச்சிருக்கிறாரு. கணேஷ் ஐயா கிடைச்சாரு. அப்புறம் இதெல்லாம் சிவானந்த வம்சர் கிடைச்சாரு. குருபானந்த சாமி ஆசிரமத்துக்கு போக முடியுது. அங்க பாலன் ஐயா இருக்கிறாரு. இப்படியெல்லாம் நெறைய பேரு நல்ல விதமா நமக்கு பேசுறாங்க. அப்ப இதெல்லாம் எங்கிருந்து கிடைச்சது நமக்கு? வெளியில இருக்கிற அந்த அகங்காரங்களோட தன்மை தானே ஏற்படுத்தி குடுத்திருக்குது. அது மாயையாகிய சலனத்துல தானே இவ்வளவும் இருக்குது. நல்லா பார்த்துக்கங்க. இன்னொரு ஆங்கிலு மாயை, மாயைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். எப்போ மாயை இல்லாம போதோ, பிரம்மம் இல்லாம போயிரும். துவைத ரகிதம், அத்வைதம் அவ்வளவுதான். அப்போ இது ஒரு சலனம். இந்த சலனம்ங்கிறது என்னது? தான் தானா இருந்த தன்மை தன்னிலையிலிருந்து கொஞ்சம் இறங்கி வந்திருக்கு. அது நிஷ்கலங்கத்துவமா இருக்கிறது. சகலத்துவமா களங்கத்துக்கு இறங்கி வந்துருச்சு. அது மறுபடியும் அந்த களங்கத்துவம் ஈஸ்வரனுடைய களங்கத்துவம் நீங்கியாச்சுன்னா, அது நிஷ்கலங்கத்துவமான தன்மையில இயல்பா இருக்க போகுது. அப்போ அதுதான் சூனிய பதவியை ஆனந்தம் சித்திக்குன்னு சொல்றாரு ஒழிஞ்சு, இது வேற மாரி எதுவுமே இல்ல. அப்போ அங்க தான் தானா இருக்கிற அறிவின் ஒடுக்கம், ஒளிவில் ஒடுக்கங்கிற மாரி, இந்த அறிவுங்கிற தன்மை வெளியில அறியாமை இருக்கிற வரைக்கும் தான், இந்த அறிவு அப்படிங்கிற பேச்செல்லாம் இருக்கு. அந்த அறியாமை நீங்கிய விடத்து, இந்த அறிவுங்கிற பேச்சு இல்ல. அப்போ புத்தி எதை சேர்ந்தது? அதையும் இதே சேர்ந்தது தான். எதுல? மனம், சித்தம், புத்தி, அகங்காரம்ங்கிறதுல. இந்த புத்தியுமே மனதினுடைய இன்னொரு வகை சலனம் தான். அப்ப அச்சரம்னா என்ன தனியா ஏதாவது இருக்குங்களா? ஒண்ணும் கிடையாது. அப்புறம் அச்சரம்னு சாமி ரொம்ப பிரமாதமா சொல்றாரு. நல்லா பாருங்க. சரரகிதம்ட்டார். முடிஞ்சு போச்சு. சரரகிதம் அச்சரம். சரம்னா என்னது? அசையறது, சலனப்படுறதுன்னு அர்த்தம். அப்போ தன் நிலையிலிருந்து மாறுவது, மாறுபாடு அடையுது. அவ்வளவுதான். பின்னப்படுவது. அப்ப பின்னகதி இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. அபின்ன வஸ்துன்னு சொல்லப்படுது. அப்ப தான் தானா இருக்கிற நிலைமைன்னு சொல்லப்படுது. நினைச்சு பாருங்க. ரொம்ப சாதாரணமா பார்க்கலாம். ரொம்ப குழப்பிக்க வேண்டியதில்லை. அப்போ 3 குணங்களையும் இங்க எரிக்க வேண்டும். இதெல்லாம் பண்றதுக்கு என்ன தேவை இருக்கு? சாதாரணமா இந்த ஒழுக்கம் தான் தேவை இருக்கு. அப்ப இந்த ஒழுக்கம்ங்கிற தன்மையில சரியா உணர்ந்துட்டு பண்ணும்போது அந்த பிராணனாக நம்ம எப்படி பண்றோமோ அதுக்கு பண்றதுக்கு எந்த கேள்வியும் கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதை அமைதியா நம்ம வச்சிருக்கிறோம். வேற எந்த விதமான வம்புக்கும் போகல. அதனால அது அமைதியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்கேயோ ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிட்டு வந்து இருக்கும்போது எப்படி போய் தியானம் பண்ணுவீங்க? எப்படி போய் சாந்தியா இருக்கும்போதுதான் எந்த பிரச்சனையும் இல்லாம இதை நம்ம நல்லா பண்ண முடியும். அப்ப அந்த அதுக்கான தகுந்த சூழ்நிலையில நம்ம தான் அமைச்சுக்க வேண்டியதா இருக்கு. அப்போ அது நம்ம நடவடிக்கையே அப்படி இருக்குமானால், அதாவது ஒரு நிமிஷம் இன்னொருத்தர் அவமானப்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தை கேட்டுறலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா அதோட பின்தொடர்ச்சியை பாருங்க. அந்த இடத்துல சாரி சொல்லிட்டோ, விட்டு கொடுத்துட்டோ, நம்ம வாட்டில வந்துட்டோம் அப்படின்னா, அந்த பிரச்சனை அதோட விட்டது. சார் மன்னிச்சுங்க, மன்னிச்சுங்க அப்படின்னு 2 வாட்டி, ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி சொன்னா, அவனே புரிஞ்சுப்பான். சரி ஏதோ 2 வாட்டி சொல்லிட்டு போறான். இன்னொன்னும் இந்த கிரகத்தால பிரச்சனை இல்ல. அப்படின்னு அவனும் புரிஞ்சுப்பான். இந்த புரிதல் தான் தகராறே. அப்போ இது எப்படி அவ சொல்லலாம்? நம்ம யாரு? அப்படின்னு நம்மளும் அத பார்க்குறோம். அவங்களும் அப்ப அவங்கள்ட்ட அகங்காரம் இருக்கலாம். அப்ப நம்மகிட்ட இருக்கிற அகங்காரத்த அந்த நேரத்துக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். அகங்காரம் உபயோகமே ஆகலாம். நம்ம பக்கம் நியாயம் கூட இருக்கலாம். ஆனாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போக மாட்டார்கள். கொஞ்சம் அனுசரிச்சு போகல. சாரிங்க. சரி நீங்களும் ஏதாவது வந்திருக்கலாம். இல்ல நான் வந்திருக்கலாம். இருந்துட்டு போகுது. எதா இருந்தாலும் பரவால்ல. நம்ம 2 பேருக்கும் வேற ஒண்ணும் ஆகல. நீங்க ஆக்சிடென்ட் ஒண்ணும் ஆகலைங்க. நீங்க போங்க. நீங்க நீங்க பாட்டுல போங்க. நான் போட்ல போறேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை அதோட விட்டது. அப்போ ஈர பேனாக்கி, பேன பெருமாளாக்கி, பெருமாள பெத்த பெருமாளாக்கின்னு ஒரு சும்மா கிண்டலுக்கு பேசுவாங்க. அந்த மாரி ஆயிடுச்சு. சொல்றது ராமநாமம், இடிக்கிறது பெருமாள் கோயில்ம்பாங்க. அந்த மாரி நம்ம சொல்றது பூரா ஒழுக்கமாவும், தெளிவாவும், சரியாவும் இருக்கிறத பத்தி பேசுறோம். ஆனா, நம்ம எந்த அளவுல அதுல துல்லியமா இருக்குமோ, அந்த அளவுல தான் நம்ம மனது அமைதி அடையும். அந்த அமைதி அடைகிற மனசு தான் ஜீவன்ல ஒடுங்க முடியும். வேற வழியே கிடையாது. இதுதான் ரூட்டு.
அப்போ அதுக்கு அந்த பரிசுத்தமான தன்மையில நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மள சரி பண்ணிக்கிட்டே வரணும். அப்ப நமக்கே அந்த சரி பண்ணிட்டு வரதில்ல, அந்த ஆனந்தம் நம்மகிட்ட இயல்பா இருக்கும். அப்போ உற்சாகமாவும், மகிழ்ச்சியாவும் இருக்க வேண்டாம்ன்னு சாமி சொல்லவே கிடையாதுங்க. சந்தோஷமா இருங்கன்னு தான் சொல்றாரு சாமி. மகிழ்ச்சியோட இருங்கன்றாரு. மகிழ்ச்சியான மனிதனே எனக்கு பிரியமானவன் தான் கீதையும் சொல்லுது. சாமி இதமாக இருக்கணும். அதனால சந்தோஷமா இருங்கங்கிறத தான் சாமி சொல்றாரு. என்ன சிரிச்சு பேச வேண்டாம்ன்னு சாமி எல்லாம் உம்மனா மூஞ்சியே இறுக்கமா இருக்கணும் மனச வச்சுக்கிட்டு சொல்லவே கிடையாதே. சந்தோஷமா இருங்க. ஆசிரமத்தில யாருமே சிரிக்கிறது இல்லையா? சிரிக்கிறாங்களா? இருக்குது. சாதாரணமா சிரிக்கிறாங்க. சும்மா கா, கீ, காய், கூயின்னு அப்படிதான் கத்தக்கூடாதுன்றாரு. இயல்பா சிரிக்கிறத, ஒரு இயல்பா ஆனந்தப்படுறத பத்தி, புரிஞ்சுக்கிறத பத்தி ஒண்ணும் சொல்லல. அப்ப நம்ம இதமா சந்தோஷம் அதிகமா கத்தி சிரிக்கிறது தான் சிரிப்புங்கிறது கிடையாது. ஒரு தட்சிணாமூர்த்தியோட புன்னகையெல்லாம் மந்தகாச புன்னகைம்பாங்க. உதடு மட்டும் லேசா விரிஞ்ச மாரி இருக்கும். அந்த ஆனந்தம் பொங்கி வழியும். என்ன மௌனத்திலிருந்து அவ்வளவு தூரம் சொல்லாமல் சொன்னவரே நினையாமல் நினைந்து பாவத்துடைக்க வெல்வோம்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஆனந்தமான நிலையில அவரு. அப்போ நம்மளும் அந்த ஆனந்தத்தை அடையணும்னா, நம்மளுக்கு இந்த தன்மையா நடந்துக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை எந்த அளவுல ஆய்வு செய்து புரிஞ்சுக்க முடியுமோ, நடைமுறை வாழ்க்கையை சரி பண்றதுக்கு எவ்வளவு தூரம் நம்ம ஒரு முக்கியத்துவம் குடுக்க முடியுமோ, அவ்வளவு தூரம் முக்கியத்துவம் குடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் இது இன்னொரு கருத்தையும் இதுக்கு கொஞ்சம் சொல்லலான்ட்டு இருக்கிறேன். அதாவது இந்த கருத்தோட சேர்ந்தது. நான் உண்மையிலேயே வைத்தியர் கிடையாது, மருத்துவர் கிடையாது. இருந்தாலும் அப்பப்போ சொந்த அனுபவத்துல சில இது வருது. சில பேருக்கு அதை நடைமுறைப்படுத்தி பார்த்தும், அவர்களும் அதுக்கு ஒரு நண்பர்களா இருந்து ஒத்துழைக்கிறாங்க. அப்படி வகையில அவங்களுக்கும் அது திருப்தியா வருது. இப்ப தான் சொன்னீங்க வைத்தியம் பண்ணக்கூடாதுன்னு. அப்புறம் சொல்றீங்களே, இத பத்தி எதுக்கு சொல்றீங்க? அப்படின்னு நீங்க கேட்கறத எனக்கு உணர்றேன். ஆனா, அதோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்பு நல்லா இருக்கணுங்க. உடம்பு நல்லா நீங்க சாப்பிட்டு, உடம்புல சத்து இருந்தா தான் நல்லா பண்ண முடியும். சாமி சொல்றாரு, சாப்பாடு வெளியிலிருந்து வர்ற உணவு. அதுதான் ராஜா. அது நம்ம ஜீவனை ரட்சிப்பது. அதுக்கு மரியாதை குடுத்து, அது மேல வச்சு நம்ம கீழ உட்கார்ந்து சாப்பிடணுங்கிறாரு. அப்ப அது ஒரு முக்கியத்துவம் இருக்கு இல்லைங்களா? அப்ப அது சரியா ஜீரணமாகணும். அது சரியா உடம்புல ஒட்டணும். அப்ப நல்லா ஒருத்தர் நிமிர்ந்து உட்கார்ந்திருக்காரு, நல்லா சாப்பிட்டுருக்காருன்னு அர்த்தம். சரியா சாப்பிடலைன்னா வயிறு என்ன ஆகும்? முதுகு தண்டு என்ன ஆகும்? கீழ தான் உட்காரும். ஒரு நிமிஷம் நீங்க நிமித்தி உட்கார்ந்தா கூட முடியாது. மறுபடியும் கீழ தான் உட்காருது. அப்ப இடுப்பு நிமிர்ந்திருக்கணும். வயிறு நிமிர்ந்திருக்கணும்னா தான் இடுப்பு நிமிர்ந்திருக்கும். அப்போ நேரா நிமிர்ந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கணும். அந்த ஸ்ட்ரென்த் நாடி நரம்புகள்ல பாதி ஜீவன், அரை ஜீவன், குறை ஜீவன் வச்சிருக்கக்கூடாது. அந்தந்த வயதுக்கு அந்தந்த வயசுக்கு தகுந்த மாரி ஆகாரங்கள எந்த அளவுல எடுக்கணுமோ, எப்போ எந்த நேரத்தில எந்த விதமான ஆகாரம் எடுக்கணுமோ, அந்த கால பருவநிலைகள் அனுசரிச்சு நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு. எவ்வளவு ஆகாரம் எடுத்தா நம்மளுக்கு நல்லாருக்கும், பயிற்சி பண்றதுக்கு நல்லாருக்கும். நமக்கு நாமளே ஜீவன கேட்டு புரிஞ்சு நடந்துக்க வேண்டியது. இது அதான் ஏற்கனவே தெரியும் இல்லைங்களா? நீங்க புதுசா சொல்றீங்க அப்படின்னு. புதுசா சொல்லல. ஏற்கனவே இருக்கிறத ஞாபகப்படுத்துறேன். அப்போ அப்புறம் நம்மகிட்ட வாத, பித்த, சிலேத்து மத்தையும் சமநிலையில வைத்திருக்கிற மாரி தகுந்த ஆகாரங்கள நம்ம எடுத்துக்கணும். சாத்வீக ஆகாரங்கள எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம ஏற்கனவே காரம், சாரம், உப்பு, புளி, காரம் கூடுதலா இருக்கிறத எடுத்துக்கூடாது. அப்படின்னு அன்னைக்கு கூட லேசா சொன்னேன். இந்த மாரி இருந்தா நல்லது அப்படின்ட்டு. இப்போ அது இல்லாம இப்போ இன்னொரு விதமா ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப சுருக்கமா நேரத்துக்கு சின்ன டெக்னிக்கலா 2 பாயிண்ட் சொன்ன மாரி, இது லைட்டா தான் சொல்றேன். ரொம்ப அழகா ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அதாவது கிர்னி பழம் அல்லது முலாம்பழம்னு ஒரு பழம் விக்கிது. அந்த அடி வயித்திலிருந்து தொண்டை வரைக்கும் இருக்கக்கூடிய உள் பாகங்கள அழகா குளிர்வித்து நல்லா பண்ணிருது. உஷ்ணத்தினால தாங்க பெரும்பாலான பிரச்சனை வருதுங்கிறாங்க. அப்போ சாதாரணமா நம்ம இளநீ சாப்பிடுவோம் கொஞ்சம் குளிர்ச்சி வர்றதுக்கு. கொஞ்சம் நீர்ச்சத்து பத்தாக்குறையும், கொஞ்சம் உடம்புல உடனே குளுக்கோஸ் ஏறுற மாரியும் இருக்கணும் அப்டின்னா, சில சில பேர் அதிலேயே குளுக்கோஸ் போட்டு சாப்பிடுறாங்க. நம்ம சாதாரணமா பனங்கல்கண்டு அதுவும் சாப்பிட்டோம்னா, நல்ல குளிர்ச்சி கிடைச்சிரும் உங்களுக்கு. உடனே கூலிங் கிடைக்கும். இப்போ ஒரு லேசா பிரஷர் மாரி சூட்டுனால இருக்குது, அல்லது ஒரு மாரியா தலை சுத்துற மாரி இருக்குது, அனீசியா இருக்குதுனாலே, கொஞ்சம் பனங்கல்கண்டு சாப்பிட்டா போதும். உடனே அது நார்மலுக்கு வருது. அப்ப பாருங்க, அதிகமான உஷ்ணத்தினால என்னமோ மாதிரி இருக்கக்கூடிய, அனீசியா இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்ப எப்படி நம்ம பயிற்சி பண்ண முடியும்? அது கொஞ்சம் இந்த சின்ன ஒர்க் பண்ணிக்கலாம். 4 பனங்கல்கண்டு சாப்பிட்டனால ஒரு தவறும் இல்ல. சாப்பிட்டு நீங்க தாராளமா பயிற்சி பண்ண பண்ண போயிரலாம். நார்மலுக்கு வந்துடுறீங்கல்ல, தாராளம் பண்ணலாம். ஒரு இனிப்பு சத்து பற்றாக்குறை இருந்தா கூட 2 பனங்கல்கண்டு உடம்புக்கு நல்லது. எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. பரவால்ல. நல்லதுதான். அது மாரி பண்ணிக்கோங்க. என்ன, இப்படி பல விஷயங்கள நமக்கு நாமளே புரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த
முலாம்பழம் அல்லது கிர்னி பழம்னு சொன்னோன்னே அது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம். தொடர்ந்து சாப்பிடணுங்கிறது இல்லை, எவ்வளோ நாள் தேவையோ அவ்வளோ நாள். அப்போ அந்த அடிவயிறு, தொண்டையிலேருந்து அடிவயிறு வரைக்கும் நல்லா இருக்கும். அதே மாதிரி கருணக்கிழங்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஒன்றுக்கும் நல்லா போகும், டாய்லெட்டும் நல்லா போகிறதுக்கு அதில் நல்ல ஒரு சத்து. அதில் புளி மட்டும் அதிகம் சேர்க்காம பண்ணி சாப்பிடணும்னு சொல்லியிருக்கிறேன். அது ஒரு கருணக்கிழங்கு இல்லாமல் புசிக்க மாட்டோம்னு சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அது ஒன்று ஆச்சுங்களா. அடுத்த பாயிண்ட் பாருங்க. இப்போ சமீபத்தில் உடனே அனுபவப்பட்டதுனால தான் அதை இப்போவே சொல்கிறேன். வெண்டைக்காய் மூளைக்கு ரொம்ப நல்லதுங்கிறாங்க. பழைய காலத்தில் கணக்கு நல்லா வரலைன்னா வெண்டைக்காய் சாப்பிடுங்க அம்மா. இப்போ லேடிஸ் ஃபிங்கர்னு சொல்லக்கூடிய அந்த வெண்டைக்காய், அது என்னன்னு நாட்டு வெண்டைக்காய் இருந்தால் நல்லது. இப்போ எல்லாம் கம்பெனி வெண்டை தான் பெரும்பாலும் வருது. அதில் பிஞ்சை பார்த்து வாங்கணும்பாங்க. கொஞ்சம் சுத்தமாக புழுவுல அடிக்காமல் இருக்குதான்னு பார்த்துக்கணும், கவனிச்சுக்கணும். மருந்து கிருந்து அடிச்சிருந்தாங்கன்னா மிளகு இது மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா கழுவிக்கணும். சரிங்களா. சரி, இப்போ சாதாரணமாக சுகர் பேஷண்ட் கூட ஒரு 10 வெண்டைக்காயை உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி கொதிக்கிற வெந்நீரில் 10 நிமிஷம் வேக போட்டாச்சுன்னா போதும். தலையை மட்டும் கட் பண்ணிட்டு அந்த வெண்டைக்காய் சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரி, இப்போ சுகர் பேஷண்ட்டுக்குள்ள வெண்டைக்காய் இங்கே ஏன் கொண்டு வரீங்க அப்படின்னா இன்னொரு காரணம் இருக்குது. இப்போ சாதாரணமாக மலை ஜலம் நல்லா போய் அடிவயிறு லேசாக இருக்கணுங்க. அடிவயிறு கனம் இருக்கும். அடியில் கனம் இருந்தால் வழியில் பயம். அடிவயிறு லேசாக இருந்தால் சுக்கிலம் நஷ்டமாகாது உங்களுக்கு. சில பேர் அடிக்கை பிடித்த நல்லா வரணும்னா கொஞ்சம் சாப்பிட்டா அந்த மசில் பவர் நல்லா இருக்கும். அப்ப இறங்காது, இரணியா வராது, ஏன்னா அடிவயிறு அமுக்கிட்டு இருக்காது. அந்த மசில் பவர் நல்லா ஏற்றி பிடிச்சிக்கும். அதிகமா சாப்பிட வேண்டாம், அப்பப்போ அரசாணிக்கு சொல்லக்கூடியது. சரிங்களா. ஒரு நைட்டு முழுக்க அது ஊறட்டும். காலையில இருந்துச்சு அதாவது மேல தூசி வச்சு எழுப்புக்கு ஏதாவது வந்துடாமங்க, பள்ளி வச்சோம் பட்டுறாம அது கவனமா பார்த்துக்கோங்க, மூடி வச்சுக்கோங்க. நீங்க நல்லா அந்த வலுவழுப்பு தன்மை இறங்கிடும். வெறும் வயிற்றுல காலையில நல்லா அதை குடிச்சிருங்க. 2 ட்ரிப்பாவோ 1 ட்ரிப்பாவோ ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு கேப் விட்டாவது, 3/4 லிட்டர் உடனே குடிக்க முடியலன்னா 2 ட்ரிப்பா குடிச்சிருங்க. குடிச்சிட்டு லேசா ஒரு சின்ன வாக்கிங், சும்மா இங்க பக்கத்துலயே ஜஸ்ட் ஒரு 5 மீட்டர் 4 மீட்டருக்குள்ளேயே ஒரு ரவுண்டு அடிச்சாச்சுன்னா 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் அழகா போகும். அதே மாதிரி அதிகாலையில காலையில எழுந்திரிச்சதும் நாட்டு பப்பாளி விதை இருக்கிறது பப்பாளி, சரிங்களா, நல்ல பழமா பார்த்து அதை நீங்க சாப்பிடணும். சாப்பிட்டாச்சுன்னா அதுவும் 1 பாத்ரூமும் மலை ஜலமும் நல்லா போகக்கூடியது. கெட்ட நீர் இருந்தாலும் அழகா வெளியேற்றக்கூடியது. இவ்வளவு அருமையான மருந்துகள்லாம் நமக்கு சகஜமா சாதாரணமான அனுபவத்தில் இருக்குது. சரிங்களா. அந்த வெண்டைக்காய் வேக வச்ச நீரை ஓக்ரா குடிநீர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அப்ப அந்த மாதிரி நீரை நம்ம பருகிறது மூலயமா இதெல்லாம் நான் இப்போ நேரடியா பிரசன்ட்ல அனுபவத்துல எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த தகவலை கொடுத்துருக்கிறேன். சரிங்களா. அப்ப இதை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அடிவேர் லேஸ் ஆகுது. இன்னொரு நமக்கு தெரிஞ்சது, ஜீரக தண்ணி இருக்குல்ல, ஒரு சிட்டிகை எடுத்துட்டா போதும். 1 லிட்டர் தண்ணியில போட்டு பொண்ணு வறுவல் முதலே வறுத்து பாட்டில் போட்டு வச்சுக்கணும் ஜீரகத்தை. அப்போ ஒரு சிட்டிகை எடுத்து போட்டு பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஒரு சிட்டிகை எடுத்து போட்டு நல்லா வேக வச்சு அந்த ஜீரக தண்ணி அப்பப்போ குடிச்சா அடிவேறு அவ்வளவு மெதுவா லேஸ் ஆகுதுங்க. அப்போ அடிவேறு வயிறு மார்பும் அசையாம இருக்கணுங்கிறது உண்மைதான். அதுக்காக கல்லாட்டம் பாறை மாதிரி இருந்ததுன்னா சரி வராது. உடம்பு மென்மையா இருந்தாதான் யோகியோட உடம்புங்க. கல் மாதிரி இருக்கக்கூடாதுங்க. அப்பதான் அந்த பிளெக்சிபிளா பிராணன் எல்லா பக்கமும் நுழையும். இப்போ இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சு அடிவேறு லேசா வச்சுட்டோம்னா உடம்பு மேல்கால் வலி எல்லாம் இல்லாம இருந்ததுன்னா தான் பயிற்சியை நல்லா உட்காந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, வேற ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த 7வது நாள் வகுப்பை நிறைவு செய்து அமைகின்றேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஓம் ஓம் ஓம். யாராவது கேள்வி இருந்தா கேட்கலாம். ஐயா ஆத்ம நமஸ்காரங்க.
கேக்குதுங்க. ஆத்மஸ்காரம். ஆத்மஸ்காரம். சொல்லுங்க. ஐயா, இன்னைக்கு விஷயதானங்கள்லாம் ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப இருந்தது. ஆமா, ரொம்ப இயல்பினீர் இயல்பா இயல்பு அதுவே அற்புதஞ்சோதின்னு 2 வாக்கியம் வரும். அது மாதிரி அந்த இயல்பினுக்குள் இயல்பாவே வந்து எல்லாத்தையும் ரொம்ப கரெக்டா. நாளா கவிதை பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஈஸ்வரா ஈஸ்வரா அப்படிலாம் இல்லை சாமி. சாமி ஒரே ஒன்று கேட்கணும்னு பார்த்தேன். அதாவது இடையில ஒரு சொன்னீங்க, அதை மறந்துட்டேன். என்னமா கேட்கணும்னு நினைச்ச அந்த இடத்துல மறந்துட்டு ஒன்று சொல்லுவோம். அதாவது காணா கண்ணும் கேளா செவியும் அப்படின்னு சொல்லிட்டு அது சத்திய தர்ம பிரகாரம் அப்படின்னு உதவி செய்யும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 5-6 லைன் விரிவா கொஞ்சம் சொல்ல முடியுமா? இப்போ ஒரு நல்லதோ கெட்டதோங்கிற விஷயம் நடந்துட்டு இருக்கு. நீங்க சாட்சி பாவனையா போயிட்டீங்கன்னா அதை நீங்க பார்த்தும் பார்க்கல. அதே மாதிரி அந்த விஷயத்தை கேக்குறீங்க, அப்ப நீங்க கேட்டும் கேட்க அதுக்கு நீங்க ரியாக்ஷன் காட்டல இல்ல, காட்டல இருந்தா தான் அர்த்தம். ஓ ஓ சரி சரி. அதுக்கு ஒரு எடுத்துட்டு போயிட்டே இருக்கீங்க. சரிங்க சரிங்க. அத நோ ரியாக்ஷன், சாட்சி ரூபமா இருந்து பார்த்துட்டு அதுதான் வழி. நீங்க அமைதியா இருக்கிறதுதான் வழி. சரி சரி. யோக ஞான நுட்பத்தில் உள்ள வரும்போது அது வேறு மாதிரி மாறி அமைந்து புற உலகமாகிய நான் என்கிற நிலைமையும் உலகம் ஞாபகம் இல்லாமல் இருத்தல் அப்படிங்கிற இடத்துக்கு தான் காணா கண்ணு கேளா செவின்னு பேரு. அது அங்க வந்து சேர்ந்து பேசா அனுபூதி அங்க வந்து சேர்ந்து. ஓஹோ, பேசா அனுபூதி. சரிங்க சரிங்க, ரொம்ப சந்தோஷம். சரிங்க. ஆத்மஸ்காரம். நான் என்பதையும் உலகம் என்பது ஞாபகம் இல்லாமல் இருப்பதே மோட்சம். ஓ ஓ, மறக்கப்படித்தல் மறிக்கப்படித்தல்னு சாமி சொல்றாரு. அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துரும். சரி சரி சரி. ஐயா, இப்போ மனசு வேற இல்ல ஜீவன் வேற இல்ல சொன்னீங்கல்ல, மனசும் ஜீவனும் ஒண்ணுதான் சொன்னீங்க, கரெக்டுங்களா ஐயா? கேக்குதுங்களா? கேக்குது. இப்போ அடங்கிய மனமே குரு அப்படின்றாங்க. இப்போ மனம் அங்க அடங்கிடுச்சுன்னா இப்ப ஜீவன் என்ன பண்ணும்? ஜீவன் தான் ஜீவனும் மனசும் ஒண்ணுன்றீங்க ஐயா. ஜீவன்லயும் இருக்குது, மனசுலயும் அறிவு இருக்கு, அகங்காரத்திலயும் அறிவு இருக்குது. ஆனா அந்த அறிவுள்ள நம்ம படிப்படியே ஈஸ்வர நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி வந்திருக்குது. அதாவது சுமாரான நிலைக்கு அறிவு அகங்காரத்துல இருக்குது, கொஞ்சம் மேல்நிலையில மனசுல இருக்குது, இன்னும் கொஞ்சம் தெளிஞ்ச நிலையில இதுல இருக்குது, ஜீவன்ல இருக்குது, அதுக்கும் தெளிஞ்ச நிலையில இருக்குது, ஈஸ்வரன்ல இருக்குது. அதனால நம்ம அந்த அறிவை தெளிவு பண்ணிட்டே போறதுதான் இது பாயிண்ட். ஒழிஞ்சு விஷயத்தை புரிஞ்சுக்க 4 வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. ஈஸ்வரன் இருக்கிறான், அப்புறம் ஜீவன் இருக்குது, நம்ம இருக்குது, இதெல்லாம் உண்மையில இருக்கிறது ஒண்ணுதான் இருக்குது, எப்போதும் ஒண்ணுதான். ஆனா நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறக்காக நம்ம நிலையில இருந்து களங்கத்துக்கு மாறி வந்துட்டோம். அப்படி மாறி வந்ததுனாலதான் அந்த குறைபாடு வந்து நிறைவடையணும் அப்படிங்கறக்காக காட்டுறதுக்காக பிரிச்சு ஒரு பொருளுக்குத்தான் நாம் வெவ்வேறு பெயர் சொன்னதுன்னு சாமி சொல்றாரு. எல்லாம் கடல் தான் இருக்குது. இப்போ மனசறிவு வந்து அகங்காரம் தான் இல்ல, மனசிலிருந்து மனசு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தன்னிலிருந்து உருவாக்குனது அகங்காரமாகிய அறிவு. அது அகங்கார அறிவு தான். அது ஜீவன் தான் புரிந்து கொள்வதற்காகவும் செயல்படுவதற்காகவும் உருவாக்குனது மன அறிவு. ஈஸ்வரன் தான் புரிந்து கொள்வதற்காகவும் செயல்படுவதற்காகவும் உருவாக்குனது ஜீவ அறிவு. வாயுவா வந்துதான் கீழே வந்து மனமாவும் அகங்காரமாவும் இருக்கிறது. அப்ப இருக்கிறதெல்லாம் ஒரே ஜீவசக்தியாகிய வாயுவோட அறிவு தான். அப்ப அது ஈஸ்வரனோட ஆளுமையோட அறிவு தான். அந்த அவனவனை ஆளுவதில் அவனவன் ஜீவனே சிரேஷ்டன்னு சொல்றது. அதனால அப்ப அவனவனில் இருந்து அந்த ஈஸ்வரன் தான் ஆளுகிறான். அப்ப அறிவை கொண்டுதான் ஆளுகிறது. அதனாலதான் அதாவது குறை சொல்லும் திட்டும் போது அறிவு கெட்டவன திட்டுறோம். அப்ப அறிவோடு பூரண அறிவோடு இருக்குன்னு அர்த்தம். குறை அறிவை தப்பா செய்துட்டு திட்டுறோம். அவர் சரியா தான் செய்யறாரு, ஆனா அது குறை இருக்குது, அதனால அவர் அறிவு கெட்டவனு திட்டுறோம். அதாவது அறிவு குறைஞ்சு போச்சேன்னு திட்டுறோம். அப்ப அறிவு கூட வர எல்லாரும் நோக்கமாவும் இருக்கு அதுல கூட.
அப்புறம் ஐயா அகங்காரம் தான் பிரம்மம் சொன்னீங்க, அப்பா சொன்னாரு அப்படிங்களா? அகங்காரம் அகங்காரம் தான் பிரம்மம். அகங்காரம் பிரம்மமா? ஆ, அப்படி சொல்லையே. எதாம சொன்னீங்க, அகங்காரம் பிரம்மையும் கம்பேர் பண்ணி சொன்னீங்க. இல்ல இல்ல, பிரம்மதை பிரம்மதை அது முதல்ல சலனம் உண்டாகுது இல்லையா? ஆமா. இருக்கிற நிலைமைக்கு சலனம் உண்டானத ஆ, பிரம்மம் என்று பிரம்மதை என்றும் சொல்றாங்க. ஆ, அப்புறம் அந்த துரிய நிலையை அடையும் போது ஆ, பிரம்மம் என்ற மாயை என்றோ 2 நிலைமைகள் இல்லை. ஆ, ஆ. மாயை இருக்கிற வரைக்கும் தான் பிரம்மம்ங்கிற நிலைமையும் இருக்குது. ஓகே. மாயை இல்லாம ஒழியும் போது ம். பிரம்மம்ங்கிற நிலைமை இல்லாம போயிருது. ஆமா. ஆ, ஆ, ஆ. எதுவுமே இல்லாம போய் சூனிய பதவியாகி ஆனந்தம் தான் சித்திக்குதுன்னு சொன்னேன். அது மாயை இல்லைன்னா பிரம்மம் இல்லை. ஆமா. ம். அறியாம இருக்கிற வரைக்கும் தான் அறிவுக்கும் ம். உங்க வேலை இருக்கு. correct, அதாவது correct. உங்களுக்கு எது வரைக்கும் அறியாமை இருக்குதோ அது ம், வரைக்கும் ம். அதை சரி செய்வதற்கு இன்னொன்னு வேண்டியது இருக்கு. ஆ, correct. இப்ப அறியாமை அதுதான். நீங்கிட்டு எதுவுமே இல்லைங்கிற தன்மை வந்துருச்சு. அது தானா இருக்கிற நிலைமைன்னு வந்துருச்சு. ம். அதிகாரமும் உங்களுக்கு உதவுதுங்கிறத சொல்ல வந்தேன். அதாவது வெளியில correct. இருக்கிற இடத்துல இருந்து தான் உங்களுக்கு உணவு ஆ, எல்லாம் வருது. மாயையிலிருந்து ஆமா. தானே வருது. ஆமா, அதாவது ஆமா. மாயை பதார்த்தங்களுக்கு அடிப்படை மாயை. ஆமா, உங்களுக்கு உங்க ஜீவனை ரட்சிக்கிறதுக்கு அகங்காரம் தானே உங்களுக்கு பிரம்மத்தையே ஆமா, ரட்சிக்கிற மாதிரி வருது. சுக்கில் அதுல ஆமா, இருந்து தானே உங்களுக்கு ஆகாரத்துல இருந்து ஆமா, ஆமா. மேல சாப்பிட்டு ஜீவனை கீழே உட்கார்ந்து சாப்பிட சொல்றாரு சாமி. ம், அப்ப ம், உணவு ம். மேல போயிருது. அகங்காரத்துல இருந்து வந்தது மேல போயிருது. நீங்க கீழே உட்கார்றீங்க. அப்ப ஜீவன் அது மேல இருக்குது. அப்போ தன்னில் உபரியாய் மேலான பொருள் பிரம்மமும் கீழான ம். பொருள் மாயையும் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, ஆமா. அதனால புரியுது. இதுல கடைசியில கர்ப்ப பாத்திரமாக அந்த அகங்காரத்தை ஆகிய உடம்பு ஜடம் அதோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அது போய் ம். அடங்குற இடம் பூமியில தான் அடங்குது. correct. ஜடத்துல இருந்து வந்து அகங்காரமாகி ஜடத்துல இருந்து அதுல போய் ஐக்கியமாயிருது. அப்போ ஆ, அந்த ஆற்றலும் அந்த பொருளும் ஒருபோதும் அதாவது ஜடமும் அழிவதில்லை. அப்போ அந்த ஆமா. ஆற்றலும் அப்படியே இருந்துரும். இந்த ஜடமும் அப்படி correct, ஜடம் ஜடத்தோட ஆயிடும். ஆற்றல் அதான். ஆற்றலோட ஆயிடும். அப்போ ஏகமாக அந்த ஆற்றல் இருக்கிறதுனால சிவானந்த பரமேஸ்வருக்கு என்று தனியாக ஒரு ஜீவன் நிலைன்னு சாமி முடிச்சிடுறாரு. correct. ஓகே, ஓகே. நன்றி ஐயா. ஆத்மா ஸ்தோத்திரம். ஏன் மணி 9 ஆச்சு. இதோட நிறைவு செய்துக்கலாமா? சரிங்க, நிறைவு பண்ணிடலாங்கய்யா. நல்லது. சந்தோஷம். ஆத்மா